அந்த அறையை சுத்தமாக கிளீன் செய்து முடித்தவன் குளியல் அறைக்குள் புகுந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு குளியலை போட்டுவிட்டு வெளியே வந்து தன்னுடைய அலங்காரங்களை எல்லாம் முடித்துக்கொண்டு சென்ட்டை எடுத்து அடித்தவன், இனிமே இந்த ரூம்ல என் பொண்டாட்டியும் என் கூட தான் தங்க போறா, நான் தனியா தங்க வேண்டிய அவசியமே இல்லை என்று மிகவும் சந்தோஷமாக தயாராகி வெளியே வந்ததும் அவனை பார்த்து சிரித்த கௌசல்யாவும் சுரேஷும், விஸ்வா, ஆனா கவிதா கழுத்துல நீ தாலி கட்டும் போது இந்த அப்பா அம்மாவை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம மறந்துட்டியே என்றதும் அவன் முகமே ஒரு மாதிரியாகி விட்டது. அம்மா, அப்பா, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க, நான் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த நேரத்துல அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன் என்று கூறவும், இருந்தாலும் தாலியெல்லாம் போய் வாங்கிட்டு வந்திருக்க, அட்லீஸ்ட் என்னையாவது கூப்பிட்டுட்டு போயிருக்கலாம்ல விஸ்வா என்று கௌசல்யா கேட்கவும், அம்மா ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, இன்னொரு தடவை இந்த மாதிரி உங்களை கேட்காம நான் எதுவுமே செய்ய மாட்டேன் என்று லேசாக கண் கலங்கியதை பார்த்ததும் உடனே சுரேஷ், கௌசி, என்னம்மா விஸ்வாவை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற, அவன் வேணும்னு அப்படி செஞ்சிருக்க போறான், ஏதோ அவனோட சிச்சுவேஷன் அப்படி செஞ்சுட்டான், அதுக்காக அவனை நீ இப்படியே போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தா பாவம் புள்ள எவ்வளவு வருத்தப்படுறான்னு பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் பொண்டாட்டி வந்துருவா, நம்ம மருமக முன்னாடி அவன் இப்படி இருந்தா நம்ம தான் ஏதோ அவனை திட்டோம்னு நினைச்சுக்க மாட்டா என்று கூறவும் உடனே கௌசல்யா, இல்லைங்க, நான் சும்மா தான் பேசிட்டு இருந்தேன், சாரி விஸ்வா, இனிமே அப்படியெல்லாம் எதுவும் கேட்க மாட்டேன், சரியா? ஐயோ அம்மா, என்கிட்ட தயவு செஞ்சு சாரி எல்லாம் கேட்காதீங்க என்றவன் பிறகு கௌசல்யாவிடம், இந்த ஒரு தடவை உங்க புள்ளைய மன்னிச்சிடுங்கம்மா, இதுக்கு மேல உங்க புள்ள உங்களை கேட்காம எதுவுமே செய்ய மாட்டான், சரியா என்று கூறியதும் தான் சுரேஷுக்கும் கௌசல்யாவிற்கும் சந்தோஷமாக இருந்தது. இல்ல விஸ்வா, நாங்களே உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணலாம்னு தான் முடிவு பண்ணி வச்சிருந்தோம், ஆனா அதுக்கு முன்னாடி நீயே பண்ணிட்டு வந்துட்டு எங்களுக்கு பொண்ணு தேடுற வேலையை மிச்சம் பண்ணிட்ட இல்ல, இருந்தாலும் நல்ல பொண்ணா பார்த்துதான் சூஸ் பண்ணி இருக்க, கவி எங்களுக்கு மருமகளா வருவான்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல, எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா அவ, எங்களுக்கு நீ தான் எவ்வளோ பெரிய உதவி பண்ணிருக்க கவிதாவை மருமகளா கூட்டிட்டு வந்து, அதுக்கு நாங்க தான் உனக்கு காலம் முழுக்க நன்றி சொல்லணும் என்று இவர்கள் இப்படியே சிரித்து பேசிக் கொண்டிருக்க உடனே விஸ்வா, அம்மா, அவங்க வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்கன்னு ஏதாவது போன் பண்ணாங்களா என்று கேட்க, ஆமா விஸ்வா, வைஷு போன் பண்ணா, அவங்க கவிதா வீட்ல இருந்து கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சான், எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க என்று கூறியதுதான் தாமதம். வாசலுக்கு வந்தவன் அவர்கள் எப்போது வருவார்கள் என்று குறுக்கும் நெருக்குமாக நடந்து கொண்டிருந்தான். அவன் அங்கேயும் இங்கேயும் அலைந்து கொண்டிருப்பதை பார்த்த ஹரி, பிரியங்கா, கௌசல்யா, சுரேஷ் அனைவருமே சிரித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஹரி, டே விஸ்வா, ஏண்டா இப்படி அலையிற, இங்க தானே கூட்டிட்டு வர போறாங்க, எதுக்கு தான் இப்படி மானத்தை வாங்குறியோ தெரியலையே என்றதும் உடனே வேகமாக உள்ளே வந்தவன், டே ஹரி, நீ எல்லாம் என்ன பார்த்து இந்த வார்த்தையை கேட்கவே கூடாது, நீ கல்யாணத்துக்கு எப்படி அலைஞ்சிட்டு கிடந்தன்னு எனக்கும் ஆதிக்கும் தானே தெரியும் என்றதும் உடனே ஹரி, டேய் வாய மூட்ரா, ஏண்டா இப்படி என் பொண்டாட்டி முன்னாடி மானத்தை வாங்குற, நீ மட்டும் உன் பொண்டாட்டி முன்னாடி என் மானத்தை வாங்குவ, நான் வாங்க கூடாதா? இங்க பாரு பிரியங்கா, உனக்கு விஷயமே தெரியாதுல்ல, இந்த கல்யாணத்துக்கான ஏற்பாட எப்ப ஆரம்பிப்பாங்க, எப்ப பத்திரிக்கை அடிப்பாங்க, எப்படா மண்டபம் பிக்ஸ் பண்ணுவாங்க, எப்படா டேட் பிக்ஸ் பண்ணுவாங்க, என்னைக்கு கடைக்கு பிரியங்கா வருவா, அப்படி இப்படின்னு என்னையும் ஆதியையும் கொஞ்சம் நஞ்சமா இவன் டார்ச்சர் பண்ணி இருப்பான், இவன் இவ்வளவு தூரம் அலைஞ்சிட்டு இருந்தான்னு எனக்கும் ஆதிக்கு தானே தெரியும், ஆனா இப்ப பாரு என்ன கேள்வி கேக்குறான், எல்லாம் என் நேர கொடுமைதான் என்றதும், என்ன ஹரி, விஸ்வா சொல்றதெல்லாம் உண்மையா என்று பிரியங்கா இடுப்பில் கை வைத்து கொண்டு கேட்க, ஆமாண்டி, பின்ன உன்கிட்ட இருந்து சம்மதமே கிடைக்கல, அப்புறம் நான் என்ன பண்றது, வீட்லயாவது அட்லீஸ்ட் சீக்கிரம் சொல்லி ஏற்பாடு பண்ணி உன் மனசு மாறுறதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கணும்ல, அதுதான், ஆனாலும் பயங்கரமான வேலை தான் நீங்க பாத்திருப்பீங்க போல இருக்கே, எனக்கு தான் அது தெரியாமலே இருந்திருக்கு, இது மட்டும் இல்ல பிரியங்கா, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, நான் உனக்கு ஒன்னொன்னா அப்புறமா சொல்றேன், சரியா? ஓகே விஸ்வா, ஆனா எதையும் மறைக்காம என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுங்க, அப்பதான் இவரை பத்தி எனக்கு தெரியும். கண்டிப்பா, உன்கிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட சொல்ல போறேன் என்றதும் உடனே ஹரி, டேய்
போய் வாசல்ல எங்க நின்னுட்டு இருந்தியோ அங்கேயே நில்லு போ. உன்னை யார் இப்ப உள்ள கூப்பிட்டது? நீதாண்டா என்ன கூப்பிட்டு வம்பெடுத்த. அப்பா சாமி என்று 2 கையை எடுத்து கும்பிட்டவன், தெரியாதனமா உன்னை கூப்பிட்டுட்டேன்டா, மன்னிச்சிடு. தயவு செஞ்சு இப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தியோ அந்த வேலையை போய் பாரு போ என்று அவனை பிடித்து துரத்தவும் அவன் சிரித்து கொண்டே, அந்த பயம் இருக்கணும். என்ன கிண்டல் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உன் மூஞ்சிய போய் கண்ணாடியில பாத்துட்டு வந்து அப்புறம் என்ன பத்தி பேசு, சரியா? சரிடாப்பா, நீ கிளம்பு முதல்ல என்றவன் அவனை பிடித்து தள்ளவும், உடனே பிரியங்கா, ஹரி எதுக்காக நீங்க விஸ்வா இப்படி பிடிச்சு தள்ளுறீங்க? உங்களோட வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறுதுன்னு சொல்லிட்டு தானே என்று கேட்க, உடனே ஹரி, ஐயோ பிரியங்கா, நான் சும்மா தான் போல சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. உடனே சுரேஷ், பிரியங்கா மாப்பிளைய ரொம்ப மிரட்டாதம்மா, பாரு உன்னை பார்த்தாலே பயந்து நடுங்குறாரு என்றதும், உடனே சுரேஷை பார்த்தவன், மாமா நல்ல வேலை நீங்களாவது என் மனச புரிஞ்சுக்கிட்டீங்க. பாத்தீங்களா உங்க பொண்ணு என்னை எப்படி கொடுமைப்படுத்துறா, எப்படி மிரட்டுறா தெரியுமா? மாமா இவளை பார்த்தாலே எனக்கு பயத்துல உடம்பெல்லாம் நடுங்குது என்றதும், உடனே கௌசி சிரித்து விட்டு, என்ன பிரியங்கா, எங்க மாப்பிளைய நீ இந்த அளவுக்கு மிரட்டி வச்சிருக்க, அது எப்படி செஞ்ச? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடு. நானும் இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட உங்க அப்பாவை இப்படி மிரட்டி வச்சதே இல்ல என்றதும், உடனே சுரேஷ், கௌசி ஏமா இவ்ளோ நாள் நல்லா தானே போயிட்டு இருக்கு, இதுக்கு மேல எதுக்கு நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற? ஆமாங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட என் மேல பயமே இல்ல. ஆதி மாப்பிள்ளை பாருங்க, வைஷுவ கண்டாலே பயந்து நடுங்குறாரு. இப்போ ஹரி மாப்பிளையும் பாருங்க, பிரியங்காவை பார்த்தாலே பயந்து நடுங்குறாரு. விஸ்வாவை பத்தி சொல்லவே தேவையில்லை, கவிதான்ற பேரை சொன்னாலே கப்பு சிப்புன்னு அமைதியாயிடுறான். ஆனா நீங்க மட்டும்தான் என் பேரை சொன்னா கூட பயப்படாம இருக்கீங்க. என்னடி இது விளையாட்டு, சின்ன பசங்களாட்டம். இப்பதான் இவளுக்கு இளம திரும்புறதா நினப்பு. ஏன் இதுக்கு மேல உங்களை மிரட்டக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? அது சரி, அப்படியெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இவ்வளோ நாள் நீ எப்படி இருந்தியோ அப்படியே இரு. அதெல்லாம் முடியாது, நானும் கொஞ்சம் மிரட்டி பாக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். வேண்டாமா, இந்த நாடும் தாங்காது, நானும் தாங்க மாட்டேன் என்று கூறியதும், ஹரியும் பிரியங்காவும் சிரித்து கொண்டே, அம்மா அப்பா பாவம் விட்டுருங்களேன் பிளீஸ் என்று கெஞ்சுவது போல கேட்க, ஆமா அப்படியே நான் மிரட்டி உங்க அப்பா பயந்து நடுங்கிட்டாலும் வந்துருவீங்களே உடனே உங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்று இவர்கள் சந்தோஷமாக சிரித்து கொண்டு பேசியிருக்க, அதே நேரம் அவர்கள் வீட்டின் முன்பு கார் வந்து நின்றது. முதலில் காரில் இருந்து இறங்கிய ஆதி, வைஷ்ணவி, கண்மணி, விஸ்வநாதன் 4வரும் திரும்பி இன்னொரு காரை பார்க்க, அந்த காரில் இருந்து கவிதா, கவிதாவின் அப்பா அம்மா 3வரும் இறங்கி வந்தனர். அவர்களை பார்த்தவுடன் விஸ்வாவிற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. வேகமாக ஓடிச் சென்று, அத்த மாமா வாங்க வாங்க, கவி வா உள்ள என்றதும், உடனே கண்மணி விஸ்வநாதனை பார்த்து, என்னங்க இந்த விஸ்வ பையனை பாத்தீங்களா? அவனோட அத்தையை கூப்பிடுறான், மாமாவை கூப்பிடுறான், பொண்டாட்டிய கூப்பிடுறான், ஆனா நாம 2 பேத்தையும் ஒரு வார்த்தையாவது கூப்பிட்டானா பாத்தீங்களா என்றதும், உடனே வைஷு, ஆமாத்த இந்த விஸ்வா நானாலும் ரொம்ப மோசம், நம்மள யாரையும் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்ல. வாங்கத்த நம்ம எல்லாரும் கோவமா திரும்பி போயிடலாம் என்றதும், உடனே விஸ்வா, ஐயோ வைஷு அப்படியெல்லாம் பேசாதம்மா, ஆண்டி அங்கிள் நீங்களும் வாங்க, இது உங்க வீடு என்று கூப்பிட, பாத்தீங்களா எல்லாத்தையும் கேட்டு வாங்க வேண்டியதா இருக்குது. எல்லாரும் கல்யாணம் ஆனா மாறிடுவாங்கன்னு தெரியும், ஆனா கல்யாணம் ஆன அன்னைக்கே மாறுவாங்கன்னு சொல்றதுக்கு விஸ்வாதான் உதாரணம் என்றதும், லேசாக தலையை சொரிந்து கொண்டு நிற்க, கவிதாவிற்கு தன் கணவனை நினைத்து மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அதே நேரம் கௌசல்யாவும் பிரியங்காவும் வெளியே ஓடி வந்து, வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க வணக்கம் கவிதா என்றதும், ஆண்டி என்று கௌசல்யாவை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். உடனே கௌசி, கவிதா இன்னிலிருந்து நீ என்ன ஆன்டின்னு கூப்பிடக்கூடாது, அத்தன்னு தான் கூப்பிடணும். விஸ்வாவுக்கு அப்பா அம்மா நாங்க தான், புரியுது? புரியுது ஆண்டி. என்ன மறுபடியும் ஆன்டின்னு சொல்ற? சரிங்கத்த, அப்படியே சொல்லி பழக்கமாயிடுச்சு அதான். இல்லம்மா இதான் நல்லா இருக்கு, என் மருமக எவ்வளவு அழகா இருக்கா என்று நெட்டி முறித்தவர் உடனே பிரியங்காவை பார்த்து, பிரியங்கா அந்த ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வாமா என்று கூறவும், உடனே வைஷ்ணவி, அம்மா உங்க மருமகளை பார்த்த உடனே மகளை கண்டுக்காம விட்டுட்டீங்க பாத்தீங்களா என்றதும், ஐயோ இங்க வாடி வாயாடி, உன்னை போய் நான் கண்டுக்காம இருப்பேனா? நீதான் என் செல்ல பொண்ணாச்சே என்று அவள் கன்னத்தை பிடித்து கிள்ளி முத்தம் கொடுக்கவும்,
அதான பார்த்தேன் என்று கூறினாள். அவளை பார்த்த ஆதிக்கு சிரிப்புதான் வந்தது. இவ இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கிறாளே என்று. பின்பு பிரியங்கா ஆரத்தி தட்டை எடுத்துக்கொண்டு வெளியே வந்ததும் விஸ்வாவையும் கவிதாவையும் ஒன்றாக நிற்க வைத்து கண்மணி, கௌசல்யா, பிரியங்கா மூவரும் ஆரத்தி சுற்றி போட்டனர். பிறகு கௌசல்யா கவிதாவிடம், கவி, வலது காலில் எடுத்து வச்சு உள்ளவம்மா, இனிமே இதுதான் நீ வாழப்போற வீடு. விஸ்வா, என் மருமகளை கையை பிடிச்சி உள்ள கூட்டிட்டு வாப்பா என்றதும் சரிங்கம்மா என்றவன் அவள் கையை பிடித்து கொண்டு வர இருவரும் ஒரே நேரத்தில் வலது காலை எடுத்து வைத்து உள்ளே வரவும் பிறகு நேராக அவர்களை அழைத்து கொண்டு சென்று பூஜை அறையில் விளக்கேற்ற வைத்தனர். பின்பு அனைவரையும் ஹாலில் அமர வைக்க கவிதா விஸ்வாவிற்கு பிரியங்காவும் வைஷ்ணவியும் பாலும் பழமும் கொண்டு வந்து கொடுத்தனர். அதை வாங்கி குடித்தவர்களுக்கு எல்லாம் முறைப்படி நடக்கிறது என்று சந்தோஷமாக இருந்தது. அப்பொழுது சுரேஷ் கவிதாவின் அப்பாவிடமும் அம்மாவிடமும், இங்க பாருங்க, இன்னையிலிருந்து நான் உங்களை சம்மந்தின்னு தான் கூப்பிட போறேன். ஏன்னா விஸ்வா எங்களோட புள்ள இல்லம்மா. ரொம்ப நல்ல விஷயம் சம்மந்தி, நீங்க அப்படியே கூப்பிடுங்க என்று கூறினார். பிறகு கௌசல்யா, இங்க பாருங்க சம்மந்தியம்மா, இனிமே நீங்க கவிதாவை நினைச்சு எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன்ல, என் மருமகளை என் பொண்ணு மாதிரியே பத்திரமா பாத்துக்குவேன். அப்புறம் விஸ்வாவை பத்தி நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. இந்நேரம் உங்களுக்கே அவனை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆமா சம்மந்தி, மாப்பிள்ளையோட மனசு என்னன்னு எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. கவிதா மேல அவர் எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காருன்றதையும் நாங்க நேருக்கு நேரு பாத்திருக்கோம். அதனால அவர் மேல எங்களுக்கு துளி கூட எந்த வித வருத்தமும் இல்ல. எங்க பொண்ணுக்கு நாங்களே தேடி ஒரு மாப்பிள்ளை பார்த்திருந்தா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்க மாட்டார். நாங்க ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கோம், அதான் விஸ்வா எங்களுக்கு மாப்பிள்ளைய வந்திருக்காரு என்று கூறவும் உடனே ஆதி, அப்புறம் நீங்க எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்கன்னா நான் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசலாமா என்று கேட்க உடனே கௌசல்யா, என்ன மாப்பிள்ள சொல்லுங்க. என் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு, அதான் அந்த ஆசைய உங்ககிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்படியா, என்ன ஆசை மாப்பிள்ள? எங்க கல்யாணம் விருப்பம் இல்லாம நடந்தாலும் கிராண்டா தான் நடந்துச்சு. அதே மாதிரி ஹரி பிரியங்கா கல்யாணமும் ஊரை கூட்டி நல்லா சந்தோஷமா தான் நடந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது என் விஸ்வா கல்யாணம் மட்டும் இப்படி சிம்பிளா நடந்து முடிஞ்சதுல எனக்கு ஒரு சின்ன மன வருத்தம். சரிங்க மாப்பிள்ள, அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, அதே மாதிரியே பண்ணிடலாம் என்று சுரேஷ் கேட்கவும், ஒண்ணு வேண்டாமம்மா, நம்ம விஸ்வாவுக்கும் கவிதாவுக்கும் கிராண்டா ஒரு ரிசப்ஷன் மட்டும் வச்சிடுவோம். இவங்க கல்யாணத்தை ஊரறிய நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் இல்லையா? ஏதோ யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா தாலி கட்டி வந்துட்டாங்கன்னு யாரும் நாளைக்கு என் விஸ்வாவையோ இல்ல கவிதாவையோ பேசக்கூடாது. அதுக்காகத்தான் சொல்றேன் என்றதும் உடனே கவிதாவின் அப்பா கிஷோர், ஹதி, நீங்க எங்க குடும்பத்துக்காக ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்றீங்க. எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உண்மையை சொல்லணும்னா கவிதாவோட கல்யாணம் யாருக்கும் தெரியாம நடந்துடுச்சுன்னு எங்களுக்குமே ரொம்ப வருத்தமா தான் இருந்துச்சு. என் பொண்ணை பத்தி தப்பா பேசினவங்க முன்னாடி அவளுக்கு கௌரவமா கல்யாணம் பண்ணி அனுப்பணும்னு எங்களுக்கும் ஆசை இருந்துச்சு. ஆனா திடீர்னு எங்க பொண்ணு கல்யாணம் நடத்ததுனால சரி, இதுதான் அவளுக்கு விதிச்சிருக்கு போல, இதுக்கு மேல நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு தான் நாங்களும் அமைதியா இருந்தோம். ஆனா உள்ளுக்குள்ள எங்க மனசுல ஒரு குறை இருந்துட்டே இருந்துச்சு. என் பொண்ணையும் மாலையும் கழுத்துமா 4 பேர் வந்து பார்த்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு. நீங்க இன்னைக்கு சொன்ன இந்த விஷயத்தினால எனக்கு அந்த கஷ்டமும் போயிடுச்சு. நீங்க சொன்ன மாதிரி எங்களால பெரிய அளவுல எல்லாம் ஏற்பாடு பண்ண முடியாது, சிம்பிளா வச்சிடலாம். என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ரிசப்ஷன் வைக்கணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். எங்க சொந்தக்காரவங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, தெருவில் இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இதுதான் எங்க மாப்பிள்ளன்னு ஊரறிய சொல்லணும்னு எங்களுக்கும் ஆசையா இருக்கு என்று கூற, மேடம், நீங்க கவலையே படாதீங்க, இதுக்கெல்லாமா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க? நான் தான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க எந்த ஏற்பாடும் பண்ண தேவையில்லை. நீங்க ரிசப்ஷன் அன்னைக்கு மண்டபத்துல வந்து ஜம்முன்னு நின்னா மட்டும் போதும். மத்த ஏற்பாடு எல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்று ஆதி கூறவும் அவர்களுக்கு மிகவும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. உடனே கௌசல்யா, மாப்ள, நீங்க இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சிருக்கீங்க தெரியுமா? யாருமே இத பத்தி இன்னும் யோசிக்கல. இனிமேதான் யோசிச்சிருப்போமோ என்னவோ. ஆனா அதுக்கு முன்னாடியே நீங்க அந்த விஷயத்த பத்தி யோசிச்சு அதை செயல்படுத்தவும் முடிவெடுத்துட்டீங்க என்று கூற உடனே ஹரி,
அப்புறம் என்னடா ஆதி, நம்ம 2 பேரும் சேர்ந்து விஸ்வாவோட ரிசப்ஷனை சும்மா ஜாம் ஜாம்னு கொண்டாடலாம் என்று கூற உடனே ஆதியும், ஆமா ஹரி, இதுல உன்னோட பங்கும் இருக்கணும். மொத்தமா என் தலையில கட்டிட்டு நீங்க மட்டும் ஜாலியா டூயட் பாடலாம்னு நினைச்சுக்காதீங்க என்றதும் உடனே சிரித்தவன், என்னடா நீ என்றதும், ஆமா ஹரி, நான் உன்னை கேள்விப்பட்டனே, எப்ப பார்த்தாலும் உன் பொண்டாட்டி பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கியாமே, யாருடா இந்த மாதிரி வதந்தி எல்லாம் கிளப்பி விடுறது? வேற யாரு, நம்ம விஸ்வாதான் என்று பாட்டென்று அவனை போட்டு கொடுத்து விட்டான். உடனே விஸ்வா பதறி போய், டே ஆதி, நான் எப்படா இதெல்லாம் சொன்னேன்? ஏண்டா தேவையில்லாம அவனுக்கும் எனக்கும் பிரச்சனை உண்டாக்கி விடுற? 2 பேரும் ஒரே வீட்டுல தாண்டா இருக்கும். நீ இப்படி எல்லாம் சொன்னா அவன் என்ன நினைப்பான் என்ன பத்தி? அதெல்லாம் ஒன்னும் நினைக்க மாட்டான், அவன் நம்ம ஃப்ரெண்டு தானே என்றதும் ஹரியும், விஸ்வா ஃப்ரீயா விடுடா, ஆதி இப்படித்தான் எல்லாரையும் கிண்டல் பண்ணுவான்னு எனக்கு தெரியாதா? நீ எதுக்கு அதுக்கெல்லாம் நினைச்சு கவலைப்படுற என்று கூறியதும் உடனே கண்மணி கௌசல்யாவிடமும் கவிதாவின் அம்மாவிடமும், சம்மந்தி, நீங்க 2 பேரும் கொஞ்சம் எழுந்திருச்சு உள்ள வாங்கல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று பெரியவர்கள் மூவரும் எழுந்து தூரமாக சென்று நின்று பேச ஆரம்பிக்க, அதே நேரம் கவிதா, வைஷு, பிரியங்கா, ஹரி, ஆதி, விஸ்வா என்று அனைவரும் அவர்கள் என்ன பேச போகிறார்கள் என்று திருத்திருவென்று முழித்துக் கொண்டே பார்த்து கொண்டிருந்தனர். அதே நேரம் கண்மணி கௌசல்யாவிடமும் கவிதாவின் அம்மாவிடமும், இங்க பாருங்க சம்மந்தி, இன்னைக்கு விஸ்வாவுக்கும் கவிதாவுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. அது முறைப்படி நடக்கலனாலும் அவங்க 2 பேருக்குள்ள கணவன் மனைவிங்கிற ஒரு உறவு ஏற்பட்டாச்சு. இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே நான் ஜோசியர்கிட்ட போன் பண்ணி கல்யாணம் நடந்த 4 நேரத்தையும் சொல்லி கேட்டதுக்கு, நல்ல நேரத்துல தான் கல்யாணம் நடந்திருக்குதுன்னு எங்க ஜோசியர்னு சொன்னாரு. அதனால இன்னைக்கு நைட்டே சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குறிச்சு கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். அவரும் நேரமும் குறிச்சு கொடுத்துட்டாரு. நம்ம இன்னைக்கே வச்சிடலாமா என்று கேட்டதும் உடனே கவிதாவின் அம்மா கல்யாணி, என்ன சம்பந்தி, திடுதிப்புன்னு இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு, இப்போ எப்படி உடனே ஏற்பாடு பண்றது என்று தயங்கியதும் உடனே கௌசல்யா, இல்ல சம்பந்தி, இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் தள்ளி போடக்கூடாது, அது நடக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா நடந்துடணும், அப்பதான் யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது என்று கூறவும், கவிதாவின் அம்மாவும், சரி, நீங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் சொல்றீங்க, அதனால எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை என்றார். நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க சம்பந்தி, அதுதான் நம்ம அவங்க 2 பேருக்கும் ரிசப்ஷன் வைக்க போறோம்ல, அதனால அவங்க இன்னையிலிருந்தே அவங்க வாழ்க்கைய தொடங்கட்டும். பாவம் சின்னஞ்சிருசுங்க, இதுக்கு மேலையும் பிரிக்க வேண்டாம், 2 பேரும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க, இன்னையிலிருந்தாவது சந்தோஷமா இருந்துட்டு போகட்டுமே என்றதும் அதற்கு கல்யாணியும் சம்மதித்தார். உடனே கண்மணி, அப்படின்னா இவங்க 2 பேரையும் கொஞ்ச நேரம் வெளியில எங்கேயாவது அனுப்பி வைக்கணும், அப்பதான் நம்ம மத்த ஏற்பாடெல்லாம் செய்ய முடியும் என்று கூற, சரி, அப்படின்னா இன்னைக்கு பொண்ணு மாப்பிளைய நம்ம கோவிலுக்கு அனுப்பி வச்சிடலாமா என்று கௌசல்யா கேட்டதும் உடனே கல்யாணிக்கும் அது சரி என்று பட்டது. பின்பு கௌசல்யா சுரேஷிடமும் கண்மணி விஸ்வநாதனிடமும் கல்யாணி கிஷோரிடமும் கூற அவர்களும் அதற்கு சரி என்று ஒப்புக்கொண்டனர். அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பிரியங்காவும் வைஷ்ணவியும், அம்மா, என்ன நீங்க அவங்க ஜோடி ஜோடியா போய் குசு குசுன்னு பேசுறீங்க, எங்க கிட்ட சொல்ல மாட்டீங்களா? அடியே வாயாடி, இங்க வா, உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறோம் என்று பிரியங்காவையும் வைஷுவையும் அழைத்து அவர்களிடம் அந்த விஷயத்தை பற்றி கூற, உடனே வைஷ்ணவி, அம்மா, அத்தை, இன்னைக்கே இத பண்ணணுமா? ஏமா அப்படி கேக்குற? இல்ல, அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க தான், இருந்தாலும் எதிர்பார்க்காம திடீர்னு கல்யாணம் நடந்துடுச்சு, அதான் உடனே இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணா அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்னு தெரியல, அதுக்காக தான் என்றதும் வைஷு, நீ சொல்ல வர்றது எங்களுக்கு புரியுதுமா, ஏற்பாடு பண்ண வேண்டியது எங்களோட கடமை, சேர்ந்து வாழறதும் இப்ப வாழாம இருக்கிறதும் அவங்களோட விருப்பம், அதை நம்ம ஒன்னும் பண்ண முடியாது இல்லையா? ஆனா நம்மளோட கடமையை நம்ம கரெக்டா செஞ்சிடணும் என்று கூற, உடனே பிரியங்கா, ஆமாமா, நீங்க சொல்றதுதான் கரெக்ட், நீங்க சொல்ற மாதிரியே நம்ம ஏற்பாடு பண்ணிடலாம். சரிமா, அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க, வைஷு, நீ, ஆதி மாப்பிள்ள, பிரியங்கா நீயும், ஹரி மாப்பிள்ள, கவிதா, விஸ்வா 3 ஜோடிகளும் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு சாமி பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, அதுக்குள்ள இங்க நாங்க எல்லா ஏற்பாடுமே பண்ணி வச்சிடறோம் என்று கூறவும், உடனே அவர்களும் சரி என்று ஒப்புக்கொண்டு வைஷ்ணவி ஆதியிடமும் பிரியங்கா ஹரியிடமும் கூற, அவர்கள் நேராக விஸ்வாவிடம் வந்து, சரிடா விஸ்வா,
அம்மா அத்தை எல்லாம் நம்ம எல்லாரையும் கோவிலுக்கு போயிட்டு வர சொல்றாங்க, போலாம் வரியா என்றதும் உடனே கவிதாவை பார்த்தவன், என்ன கவி போலாமா என்று கேட்க, அவளும் போலாம் என்று கூறியவனை பார்த்த ஆதி, உனக்கும் ஹரிக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை என்று கூறிவிட்டு முன்னால் செல்ல, உடனே விஸ்வாவை கவிதா ஏதோ யோசனையோடு பார்க்க, அவன் அப்படித்தான் ஏதாவது கிண்டல் பண்ணுவான், நீ அதெல்லாம் கண்டுக்காதவா என்று அவளை அழைத்து கொண்டு 3 ஜோடிகளும் கோவிலுக்கு புறப்பட்டனர். பின்பு அர்ச்சனை கூடை வாங்கி கொண்டு சென்று சுவாமியின் பெயரில் அர்ச்சனை செய்துவிட்டு இருவருக்கும் மாலை வாங்கி கொண்டு சென்றவர்கள் சாமியிடம் வைத்து பூஜித்து விட்டு பின்பு இருவரையும் மாலை மாற்றிக்கொள்ள சொல்ல, அது இருவருக்குமே மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அதையெல்லாம் போனில் வீடியோவாக பதிவு செய்து கொண்டிருந்தான் ஹரி. வைஷ்ணவி அதையெல்லாம் போட்டோவாக எடுத்துக்கொண்டிருக்க, பின்பு ஒரு வழியாக திருப்தியாக சாமி கும்பிட்டு முடித்தவர்கள் சிறிது நேரம் அமர்ந்து பேசலாம் என்று அமர்ந்ததும் உடனே கவிதாவின் பக்கத்தில் ஓடி சென்று அமர்ந்த வைஷு, விஸ்வா அமர வந்ததும் அவனை அமர விடாமல் தடுத்த மாதிரி அமர்ந்து கொண்டாள். அவளை பாவமாக பார்த்த விஸ்வா, என்ன வைஷு இது, என்னன்னா என் ஃப்ரெண்டு பக்கத்துல நான் உட்கார கூடாதா, நீங்க அப்புறமா உட்காரலாம், அங்க தள்ளி போய் உட்காருங்க என்று வேண்டுமென்றே அவனை கிண்டல் செய்ய, உடனே ஆதி, வைஷு ஏண்டி அவன் பாவம் தானே, போங்காதி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு என்று கூறியவள், இங்க இருந்தா நீங்க இப்படியத்தான் ஏதாவது என்ன தொல்லை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, அதனால நான் கொஞ்சம் என் ஃப்ரெண்ட தனியா கூட்டிட்டு போய் பேசிட்டு வந்துடுறேன் என்றதும் பதறிய விஸ்வா, வைஷு எங்க கூட்டிட்டு போற என் பொண்டாட்டிய, அண்ணா உங்க பொண்டாட்டிய நான் ஒன்னும் கடிச்சு தின்ற மாட்டேன், கொஞ்ச நேரத்துல வந்துடுறோம் என்றவள் பிரியங்காவிடம், அக்கா இருங்க இதோ வந்துடுறேன். சரி வைஷு 2 பேரும் கவனமா போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க என்றதும், சரிக்கா என்றவள் கவிதாவை அழைத்து கொண்டு குளக்கரை அருகே சென்றவள், கவி உன்கிட்ட ஒரு விஷயத்த நான் கிளாரிபிகேஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்ன வைஷு, என்கிட்ட நீ என்ன வேணாலும் கேட்கலாம், உன்கிட்ட மறைக்க எதுவுமே இல்லடி. அது எனக்கே தெரியும், ஆனா உன் மனசுக்குள்ள இருக்கிறத நீ சொன்னதானே தெரியும். மனசுக்குள்ள இருக்கிறதா? சரி, உனக்கு ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட கேட்கணும்னு இருக்குது இல்ல, அது என்னன்னு கேளு. ஆமா, அத பத்தி பேசுறதுக்காகத்தான் உன்னை தனியா கூட்டிட்டு வந்தேன். சரி, உனக்கு விஸ்வானாவ ரொம்ப பிடிச்சிருக்குது இல்ல? என்னடி இது கேள்வி, பிடிக்காமலையா அவர் கையால தாலி வாங்கிட்டேன். அதெல்லாம் ஓகே தான், அது ஏதோ டக்குன்னு நடந்துருச்சுடி. இல்ல வைஷு, அது டக்குன்னு நடந்தாலும் என் மனசுக்கு விருப்பப்பட்ட மாதிரி தான் நடந்துச்சு, அதனால எனக்கு அத பத்தி ஒரு கவலையும் இல்ல. அதுவும் இல்லாம விஸ்வாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். எனக்காக உருகி துடிக்கிற மனுஷனை எனக்கு எப்படி பிடிக்காம இருக்கும்? சரி, அதெல்லாம் ஓகே தான். இப்போ உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் உங்களோட பிளான் என்னவா இருக்கும்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ன பிளான், எதை பத்தி கேக்குற? உடனே அவள் தாடையில் இடித்தவள், எதுவுமே தெரியாத மாதிரி நடிப்பியடி, எனக்கு மட்டும் பக்கம் பக்கமா அட்வைஸ் பண்ண, இப்போ நீ மட்டும் அப்படியே ஒண்ணுமே தெரியாத பச்சை பிள்ளை மாதிரி மூஞ்சிய வச்சிருக்க என்று கேட்கவும் அவளது முகம் முழுக்க வெட்கத்தில் சிவந்து விட்டது. அவள் அமைதியாக கீழே குனிந்து கொண்டு நிற்க, அப்பாடா என் கவிக்கு வெக்கப்பட கூட தெரியுமா, இன்னைக்கு தானே எனக்கே தெரியும். சரி, நீ ரொம்ப வெக்கப்படுற, அதனால நானே டைரக்டா விஷயத்துக்கு வரேன். விஸ்வானா கூட சேர்ந்து வாழ்க்கையை தொடங்குறத பத்தி நீ என்ன யோசிச்சு வச்சிருக்க? நான் அத பத்தி எல்லாம் எதுவும் யோசிக்கலடி, ஏன் கேக்குற? இல்ல, இன்னைக்கு வீட்டுல உங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதான் கேட்டேன் என்றதும் பட்டென்று பதறியவள் முகத்தை பார்த்த வைஷு, என்ன கவி ஏன் இவ்ளோ பத்துட்டு படுற, உனக்கு இதுல விருப்பம் இல்லையா என்றதும் மீண்டும் அமைதியாக கீழே குனிந்து கொண்டவள், இல்லடி விருப்பம் இல்லம்னு இல்ல, இருந்தாலும் நாங்க இன்னும் பேசி பழகி புரிஞ்சுக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இதெல்லாம் தேவையான்னு என்று இழுக்க, எனக்கு புரியுது கவி, விஸ்வானாவை பத்தி உனக்கு நிறைய விஷயம் தெரியும், உன்னை பத்தி அவருக்கு முழுசாவே தெரியும், இதுக்கு மேல நீங்க பேசி புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கே நீ உன் வாழ்க்கையை தொடங்கு, அதுக்கு மேல மெது மெதுவா உங்க 2 பேரை பத்தியும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதுதான் என்னோட ஆசை. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனும் பொண்டாட்டியும் தனித்தனியா இருக்கிறது நல்லது இல்லைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால தேவையில்லாத பிரச்சனை வரும். 3ஆவதா யாராச்சும் குறுக்க வந்தாலும் வருவாங்க. என் விஷயத்திலேயே நீ பார்த்தல்ல. என்ன வைஷு, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா நீ சொல்றதெல்லாம் யோசிக்கும் போது சரிங்கிற மாதிரி தான் இருக்கு.
நான் என்னைக்கும் உன் நல்லதுக்கு தாண்டி சொல்லுவேன், நீயும் எனக்கு அப்படித்தானே சொல்லுவ. அதனால நீ சொன்னா நான் கேட்டுப்பேன். அதே மாதிரி நான் சொன்னா நீ கேட்கணும்னு அவசியம் இல்ல. இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டா என்னோட கடமைன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா, அத நான் செய்யறேன் என்றதும், வைஷு ப்ளீஸ் நீ இப்படி எல்லாம் தயவு செஞ்சு பேசாதடி. என் நல்லதுக்காக எது சொன்னாலும் நான் கேட்டுப்பேன். நீ மட்டும் இல்ல, ஆதி சொன்னா கூட கேட்டுக்குவேன் என்றதும், பாருடா என் புருஷன் மேல உனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கையா? கண்டிப்பா ஆதி எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யறாள். அப்படி இருக்கும் பொழுது அவர் ஒரு விஷயத்த செய்யறாருன்னா அத 1க்கு 4 தடவை யோசிக்காம செய்ய மாட்டார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி, அப்போ இன்னைக்கு அவங்க ஏற்பாடு பண்றதுல உனக்கு போடி, எனக்கு வெக்கமா இருக்கு. பாரா, இதே மாதிரியே விஸ்வா நான் முன்னாடியும் போய் ரொம்ப வெக்கப்பட்டுட்டு நிக்காத, டைம் தான் வேஸ்ட் ஆகும் என்றதும், வைஷு என்ன இது கோவில நின்னுட்டு என்ன பேச்சு பேசுற? ஓ ஆமால, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். சாமி ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க, சின்ன பொண்ணு தெரியாம ஏதோ பேசிட்டேன் என்றதும் அவள் தலையில் கொட்டிய கவிதா, நீ இன்னும் குழந்தையா தாண்டி இருக்க. ஹலோ, உனக்கு எனக்கும் ஒரே வயசுதான். எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன என்னை மட்டும் நீ சின்ன குழந்தைன்னு சொல்ற? அப்ப நீ மட்டும் என்ன பெரிய பொம்பளையா? அம்மா தாயே, நீ பெரிய பொண்ணுதான், நான் ஒத்துக்கிறேன். இன்னும் இந்த பிரச்சனை முடியலையா என்ன? முடியாது முடியாது, யார் என்ன சின்ன குழந்தை மாதிரின்னு சொன்னாலும் நான் இப்படித்தான் சொல்லுவேன். சரி ஓகே, இப்ப நம்ம இங்கிருந்து கிளம்பலாமா? ஓகேடி என்றவள் தோழியை இறுக்கமாக அணைத்து கொண்டு, வாழ்த்துக்கள்டி, உன்னோட புது வாழ்க்கைய சந்தோஷமா தொடங்கு. எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போனதோ உன்னை நாங்க விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். அதனால அப்போ உன்கிட்ட பேச முடியாதுல்ல, அதான் இப்பவே பேசிட்டேன். சரிடி, எனக்கு புரியுது. பின்பு அவர்கள் பேசிவிட்டு வரவும் ஆதி அவளை புருவத்தை உயர்த்தி பார்த்து என்னாச்சு என்று கேட்க, அவளும் ஆள்காட்டி விரலை காட்டி சக்சஸ் என்று கூறினாள். உடனே ஆதி விஸ்வாவிடம், டேய் மச்சான், என் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டா போல இருக்கு. அவளுக்கும் இன்னைக்கு நைட்டு நடக்க போற விஷயத்துல சம்மதம் தானா என்றதும், என்னடா சொல்ற? இன்னைக்கு நைட் எனக்கு என்ன நடக்க போகுது? அட கடவுளே, இவனை வச்சுட்டு நான் என்னதான் செய்ய போறேனோ. ஜெய் முட்டாள், வீட்டுல உங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கான ஏற்பாட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா சொல்ற, நிஜமாவா? சரி சரி அலையாத, உடனே கண்ணை விரிச்சுக்கிட்டு அலைய ஆரம்பிச்சிருவேன். அதுக்குதான் உன் பொண்டாட்டி கிட்ட என் பொண்டாட்டி போய் தனியா பேசிட்டு வந்தா. அவளுக்கு ஓகேவா? உனக்கு ஓகே தானே? நான் எப்படா வேண்டாம்னு சொன்னேன்? அதானே, நீயும் ஹரியும் இந்த விஷயத்துல மட்டும் தெளிவா இருப்பீங்களே. சரி சரி விடு மச்சான், இது வாலிப வயசு, அப்படித்தான் இருக்கும். என்ன வாலிப வயசா? அது சரி, எப்படியோ போ, சந்தோஷமா இருந்தா சரிதான். சரி வீட்டுக்கு கிளம்பலாமா? தாராளமா கிளம்பலாம்டா. எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்குன்னு தெரியுமா? அது உன் மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. ரொம்ப ஜொல்லு வடியுது, தொடச்சுக்க. என்ன அந்த அளவுக்கா வெளியில வடிஞ்சிடுச்சு என்றவன் உதட்டை துடைத்துக் கொண்டு தன் மனைவியை பார்க்க, அவள் முகம் வெட்கத்தில் சிவந்தபடியே அவர்கள் அருகில் வந்ததும் உடனே ஆதி, சரி எல்லாரும் கிளம்பலாம் வாங்க என்று 3 ஜோடிகளும் வீட்டிற்கு புறப்பட்டு செல்ல, போய் சேர்ந்த உடனேயே அவர்களுக்கு சுட சுட இரவு உணவு பரிமாறப்பட்டது. பின்பு கவிதாவை அழைத்து கொண்டு பிரியங்கா அவளது அறைக்கு செல்ல, வைஷ்ணவியும் அவள் உடனே சென்று அவளுக்கு வேறு ஒரு நல்ல புடவையை கட்டிவிட்டு அவளை மிகவும் சிம்பிளாக அதுவும் அழகாக ஜோடித்தனர். பிறகு அவளை அழைத்து கொண்டு வெளியே வரவும் பெரியவர்கள் மூவரும் அவளிடம் பால் சொம்பை கொடுத்து, சாமி கும்பிட்டுட்டு ரூமுக்கு போமா என்றதும் பூஜை அறைக்கு சென்றவள் கண்ணை மூடி மனதார கடவுளை பிரார்த்தித்துக் கொண்டு பின்பு மீண்டும் வந்து 3 பெரியவர்கள் காலிலும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க, உடனே அவர்கள் வைஷு பிரியங்காவை பார்த்து, சரி நீங்க 2 பேரும் கவிதாவை அவளுடைய ரூம்ல கொண்டு போய் விட்டுட்டு வாங்க என்றதும், ஓகேமா என்றவர்கள் நேராக கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்து அந்த அறையின் செட்டப்பை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தனர். வாவ், சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க கவி. அப்புறம் என்ன, நடத்து என்ஜாய் என்று அவளை உள்ளே விட்டவள் வாயை வைத்துக் கொண்டு சும்மா வராமல், விஸ்வானா ஆல் தி பெஸ்ட், என்ஜாய் பண்ணுங்க. வைஷு என்று கவி கூறவும், சரி சரி நான் போறேன், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ சரியா? நான் பாத்துக்கிறேன்டி. பாரா அவசரத்தை. சரி சரி, இதுக்கு மேல இங்க இருந்தா சொம்பு தூக்கிய மண்டையில அடிச்சாலும் அடிச்சிருவேன். நான் கிளம்புறேன்ப்பா, மீதியெல்லாம் நாளைக்கு நம்ம காலேஜ்ல பேசிக்கலாம். நாளைக்கு காலேஜ் வருவல்ல, டயர்டா இருக்குன்னு லீவ் போட்டுற மாட்டியே?
வைஷு, நாளைக்கு நான் காலேஜுக்கு வருவேன், நீ கிளம்படி தயவு செஞ்சு என்றதும் உடனே அவளும் சிரித்துக்கொண்டே வெளியில் வந்தவள் ஆதியிடம் வந்து, ஆதி நம்மளும் கிளம்பலாமா என்று கேட்க, போலாம் வைஷு என்றதும் கண்மணி, வைஷு உங்க மாமாவை பாரு, 3 சம்பந்திங்களும் எவ்வளவு ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப எப்படி அவரை கூப்பிடுறது? அதை நினைச்சாதான் வேதனையா இருக்கு. அதுக்கு என்னத்த பண்றது, மணி ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகணும். நாளைக்கு காலேஜ் இருக்கு, ஆதி ஆபீஸ் போகணும்ல என்று பொறுப்பாக பேசிய மருமகளை பார்த்த கண்மணிக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. பிறகு கௌசல்யாவிடம் கூறிக்கொண்டு அனைவரும் புறப்பட அவர்களை வாசல் வரை வந்து வழி அனுப்ப வந்தவர்கள், நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க சம்பந்தி, உங்க பொண்ணு நாங்க பத்திரமா பாத்துக்குவோம் என்று கூற, உங்க மேல இருக்க நம்பிக்கையில தான் நாங்க போறோம், தயவு செஞ்சு கவிதாவை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. நீங்க இதெல்லாம் சொல்லவே தேவையில்லை, நீங்க பயப்படாம போயிட்டு வாங்க என்று கூறவும் உடனே டிரைவரை அழைத்த ஆதி, டிரைவர் இவங்க 2 பேரையும் பத்திரமா உங்க வீட்டுல கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு நீங்க வீட்டுக்கு வந்துருங்க. சரிங்க சார், கண்டிப்பா என்று கவிதாவின் அப்பாவையும் அம்மாவையும் அழைத்து கொண்டு டிரைவர் புறப்பட இன்னொரு காரில் ஆதி, வைஷு, கண்மணி, விஸ்வநாதன் 4வரும் இவர்களிடம் கூறிக்கொண்டு புறப்பட்டு சென்றனர். சம்மந்தி, நீங்க வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஒரு போன் அடிங்க. அம்மா, நானே உங்களுக்கு போன் பண்றேன் என்று வைஷு கூறவும் உடனே கௌசல்யா, சரிடி வாயாடி என்று கூறி அவர்களுக்கு பாய் சொல்லி அனுப்பினார். அனைவரும் இன்று மிகவும் சந்தோஷமாக இருந்ததனால் மிகவும் திருப்தியோடு கிளம்பி சென்று கொண்டிருந்தனர் அவர்களின் வீட்டுக்கு. அப்பொழுது கண்மணி வைஷ்ணவியிடம், வைஷு கோவிலுக்கு போனீங்களே, அங்க வச்சு கவிதா கிட்ட பேச சொன்னனே, பேசிட்டியாமா? அத்தை, நான் எல்லாமே பேசிட்டேன், அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லியும் புரிய வச்சிட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதாவே நடக்கும். அப்படியா, ரொம்ப சந்தோஷமா. விஸ்வா வாழ்க்கையிலயும் சீக்கிரம் நல்லது நடக்கணும், அதுதான் எனக்கு வேணும் என்று கூற உடனே வைஷ்ணவி, நீங்க கவலையே படாதீங்க, எல்லாமே நல்லதா நடக்கும். ஆனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேர பிள்ளைய நான் தான் பெத்து தருவேன், ஏன்னா நான் தான் பெரிய பொண்ணு, எல்லார விடவும் சீனியர் என்றதும் கண்மணி, ஐயோ வைஷு, நீ இருக்க பாரு, சின்ன பிள்ளையாட்டுமே பேசிக்கிட்டு இருக்க என்றதும், அத்தை நீங்களும் என்ன சின்ன பொண்ணுன்னு சொல்லாதீங்க, நான் பெரிய பொண்ணாயிட்டேன் என்று கூறியவளின் மண்டையில் கொட்டிய ஆதி, கம்முன்னு தான் வாயேண்டி, ஏண்டி இப்படி சிறுவண்டுத்தனமா நடந்து நீயே சின்ன புள்ளன்றத காட்டி கொடுத்துக்கிற? அப்படியா ஆதி தெரியுது, நான் எவ்வளவுதான் பெரிய பொண்ணா பேச நினைச்சாலும் ஏன் எல்லாரும் என்ன சின்ன புள்ளன்னு சொல்றீங்க? உன்னோட பிஹேவியர் அப்படித்தான் இருக்கு, நீ அமைதியா வாய மூடிட்டு வீட்டுக்கு வா. சரி சரி, நான் எதுவும் பேசல என்று அமைதியாக கையை கட்டி வாயில் விரலை வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தவளை பார்த்த கண்மணி, விஸ்வநாதன், ஆதி 3வருக்கும் சிரிப்பு தான் வந்தது.